ஹை கைஸ், இன்னைக்கு கப்புள் ஃப்ரெண்ட்லி மூவி பற்றி பார்க்க போகிறோம். இந்த படத்தில் சந்தோஷ் சோபன் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. மானசி வாரணாசி அவங்க ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை அஸ்வின் சந்திரசேகர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படம் கப்புள்ஸ்க்கு நல்லா என்ன சொல்கிறது ஏற்ற படம் தான். இந்த வேலண்டைன்ஸ் டே அன்றைக்கி ரிலீஸ் ஆச்சு. நிறைய விஷயம் ஷேர் பண்ணலாம், பட்டு சரி. இந்த படம் பார்த்துட்டு வேறு ஏதாவது ஒரு படம் பார்த்துட்டு அதுதான் ரிவ்யூ பண்ணுன்ட்டு இருந்தேன். ஏன்னா இது ரொம்ப கொஞ்சம் சம்திங் வியர்ட் டு டாக் அபவுட்ன்ற மாதிரி இருந்தது. பட் இருந்தாலும் ஓகே, வேறு படம் பார்க்கலாம், டைம் இல்லை. இந்த படம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் ஒரு ஆண் பெண் எப்படி அவங்க லைஃப்பில் சேர்றாங்க, விதி அதுக்கு எவ்வளோ பொறுப்பாக இருக்குது அப்படின்றத அந்த படத்தில் நல்லாவே பார்க்கலாம். உங்கள் லைஃபுக்கான ஒரு ஆண் வர்ற வரைக்கும் உங்களுக்கு எதுவுமே செட் ஆகாமல் இருக்கலாம். உங்கள் லைஃபுக்கான பெண் வர வரைக்கும் உங்களுக்கு எந்த ஒரு பெண்ணுமே செட் ஆகாமல் இருக்கலாம். ஸோ உங்களுக்கு அந்த ஆண் பெண் கிடச்சதுக்கப்புறம் ஏன் இது செட் ஆகலைன்னு உங்களுக்கு புரியும். ஸோ பேசிக்கலாக உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் செட் ஆகலை அப்படின்னா நீங்கள் வருத்தப்பட தேவையில்ல. உங்கள் லைஃப்பை மூவ் ஆன் பண்ணிவிட்டு உங்கள் லைஃப்பை பார்த்துட்டு அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறதுன்னு பாருங்கள். ஸோ அதை தான் இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. அதை தாண்டி ஸ்டோரி என்ன சொல்கிறது, ஹீரோயின் எப்படி சந்திச்சுக்கிறாங்க, எப்படி அவங்க லைஃபுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் இம்பார்ட்டண்ட்டாக இருக்காங்க, எப்படி வாழ்கிறாங்க அப்படின்றது தான். இந்த ஸ்டோரி பார்த்திங்கன்னா ஹீரோ திருச்சியில் இருக்கார். அவர் ஸ்கூல் படிச்சுட்டு டிப்ளமோ படிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்டீரியர் டிசைனிங் படிச்சுட்டு வேலையே இல்லாமல் வேலை தேடிட்டு அப்படியே இருக்கார், வீட்டிலே இருக்கார். ஹீரோயின் பார்த்திங்கன்னா சம்திங் ஊர்லேருந்து சென்னை ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. வீட்டில் ஹீரோவுக்கு திட்டு தொல்லை தாங்க முடியாமல் அவர் சென்னை கிளம்பி வந்துடுறாரு. அங்கே வேலை தேடுறாரு. ஸோ என்ன சொல்கிறது, கஷ்டப்பட்டுட்டு தனியாக ரூம் ரெண்ட் கட்டிட்டு அந்த மாதிரி வேலை தேடிட்டுருக்காரு. ஸோ ரூம் ரெண்ட்லாம் கட்டவே முடியல, அவருக்கு வேலையும் கிடைக்கல. ஏர்ன் பண்ணுற காசுலாம் சாப்பாடுக்கும் பெட்ரோலுக்குமே போயிடுது. பேசிக்கலாக அவர் ஒரு பைக் புல்லிங் பண்ணிகிட்ருக்காரு. அப்படி ஒரு நாள் பைக் புல்லிங் பண்ணும்போது ஹீரோயின் ஒரு உமன்ஸ் பிஜியில் தங்கி அவங்க வேலை தேடிட்டுருக்காங்க. அந்த உமன்ஸ் பிஜியில் ஹீரோயினோட ஃப்ரெண்டு பைக் டாக்ஸி ரேப்பிடோ புக் பண்ணி அவங்க ஹாஸ்டலில் இறங்கிட்டாங்க. அந்த டாக்ஸியோட டிரைவர் தான் நம்ம ஹீரோ. அவங்க ட்ராவல் பண்ண அந்த காஸ்ட் அவங்க டிரைவரோட அக்கௌண்ட்டுக்கு சென்ட் பண்ணலை. ஸோ அவர் அங்கேயே வெயிட் பண்ணுறாரு, ஹீரோயினை பார்க்குறாரு. இந்த மாதிரி அவங்க அமௌண்ட் கொடுக்கல, அவங்கள கொஞ்சம் போட சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. சரின்னு சொல்லிட்டு அவங்களும் கேன்றாங்க. அதுக்கப்புறம் மறுநாள் ஹீரோயின் வீட்லேருந்து கேட்குறாங்க, இந்தமாரி உன்னை பொண்ணு பார்க்குறதுக்காக பையன் வந்திருக்கான், நீ உடனே கிளம்பி வா அப்படின்ட்டு. என்னம்மா நான் வேலை இருக்குது, நான் வேலை தேடணும் அப்படின்னு. இல்லை, நீ இப்போ பார்த்துட்டு அதுக்கப்புறம் போயிடு அப்படின்னு சொன்னோன்னே சரின்னு அவசரமாக கிளம்பி போகிறாங்க ஊருக்கு. போகும்போது கேப் புக் பண்ணுற அந்த டைமில் நேற்று ஹீரோ ஒரு பேப்பரில் அவரோட நம்பர் எழுதி கொடுத்துருப்பாரு. ஸோ அது அங்கே ஹாஸ்டலில் கீழே கிடக்கும்.
ஸோ அவரே கூப்பிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவரை கூப்பிட்டுட்டு இந்த மாதிரி சொல்லுவாங்க. அப்படி போகும்போது ஹீரோயினோட லக்கேஜஸ்லாம் கேரி பண்ணிட்டு போய் அவங்கள கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் விட்டுருவார். விட்டுட்டு அவங்க போகும்போது திடீர்னு ஹீரோயின் மறுபடியும் கால் பண்ணி என்னை விட்டுட்டு போய் சம்திங் பஸ் இஷ்யூ ஆர் சம்திங் லைக் தட் என்னை இது பண்ணிவிடுங்க, கூட்டிகிட்டு போய் எங்கே விடுங்கன்னு சொல்லுவாங்க. ஒரு 4-5 இடத்துக்கு அலைவாங்க, நைட் வரைக்கும் அலைவாங்க. ஹாஸ்டலுக்கே விட்டுருக்கு அப்படிம்பாங்க. ஹாஸ்டலுக்கு போனால் நீங்கள் கிளம்பிட்டீங்களேன்னு சொல்லிட்டு உங்கள் ஆக்குப்பன்சி இன்னொருத்தர், அதாவது உங்கள் வேக்கன்சி இன்னொருத்தர் ஆக்குப்பை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மறுபடியும் அவரை கூப்பிட்டு இதுமாரி ஒரு ரூம் தேடணும், ரூம் கிடச்சதுக்கப்புறம் போயிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரின்னு ஹீரோவும் அவரோட வேலையெல்லாம் விட்டுட்டு அவங்க கூட சேர்ந்து அவங்க தங்குறதுக்காக ரூம் தேடுவார். சென்னையில் இருக்கிற மெயின் ஏரியாஸான கோயம்பேடு, கிண்டி, அண்ணா நகர், சென்ட்ரல், எக்மோர், இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் போய் தேடுவாங்க. பட் ஆனால் நைட்டு டின்னர் வரைக்கும் தேடிகிட்டே இருப்பாங்க. டின்னர் முடிச்சதுக்கப்புறமும் தேடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுவாங்க. ரூமுமே கிடைக்காது. உடனே ஹீரோ கரேஜ் எல்லாம் மஸ்டர் பண்ணி நீங்கள் ஏன் என் ரூமில் வந்து தங்கக்கூடாது அப்படின்னு கேட்பாங்க. இதில் என்ன ஃபேக்ட்னா, ஹீரோ அண்ட் ஹீரோயின் வந்து ஆல்ரெடி ஒரு வருஷம் முன்னாடி தங்கியிருப்பாங்க, பார்த்துருப்பாங்க. ஸோ ஹீரோயினுக்கு ஃபேஸ் ரெகக்னைஸ் ஆகி ஞாபகம் வந்துடும். ஸோ ஆல்ரெடி அந்த பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு பேசிட்டு வந்ததெல்லாம் கனெக்ட் ஆகிடும். சரின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் சரி எதுவுமே கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சான்ஸை எடுப்பாங்க. போயிட்டு ஹீரோட ரூமில் தான் கேமராலாம் இருக்கா அப்படின்ட்டு செக் பண்ணிவிட்டு செட்டில் ஆகிடுவாங்க. ஹீரோ வந்து எப்பயுமே மொட்டை மாடியில் மேலே தான் படுத்துருப்பார். ஸோ அதே மாதிரி அவர் அங்கே படுத்துட்டு ஹீரோயின் ரூமில் கொசு வலையெல்லாம் ஈஸியாக படுத்துருப்பாங்க. ஸோ அப்படியே டேஸ் போகும். ஸோ இவங்க 2 பேரும் என்ன சொல்கிறது, கொஞ்சம் ஃப்ரெண்ட்லி ஆகிடுவாங்க. இவங்கள அவர் ஆஃபீஸில் ட்ராப் பண்ணுவார் ரெகுலராக. தென் இவரோட இந்த ஜாப் சர்ச்சில் அவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ இப்படியே போயிட்டுருக்கோம். அடுத்த இதுவாக பார்த்தீங்கன்னா ஸோ அப்படியே போயிட்டுருக்கும்போது ஹீரோக்கு என்ன சொல்கிறது, ஹீரோயின் அவரை பார்த்து ரொம்ப பாவப்பட்டு இவ்வளோ கஷ்டப்படுறாரு, ஒன்றுமே கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. நீங்கள் எப்படி இருந்தாலும் வேலை கிடைக்காது, நல்லா க்ளீன் ஷேவ் பண்ணிட்டு போனால் தான் வேலை கிடைக்கும்னு விஐபியில் சொல்கிற மாதிரி சொல்லி அவரும் ஹீரோவும் சரி பொண்ணு ஒருத்தவங்க சொல்கிறாங்களே கேர் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி பண்ணிட்டு போவார். போயிட்டு ஹீரோயினும் கூட வந்து ஒரு கம்பெனியில் அந்த மாதிரி நாங்கள் நல்லா பண்ணுவோம், ப்ராஜெக்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க அப்படின்ட்டு நல்லா கம்யூனிகேஷன் ஸ்கில்லாம் டாப் நாச்சாக இருந்து பேசுவாங்க. பட் உங்களுக்கு ஃப்யூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் எதுவுமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. இன்னும் ஹீரோ சொல்லுவார், இது என்ன ஒரு கேர்ளை கூப்பிட்டு போயிட்டா க்ளீன் ஷேவ்லாம் பண்ணிட்டு போனால் நம்மளோட இதை பார்த்து நமக்கு ப்ராஜெக்ட் தந்துடுவாங்கன்னு நினச்சியா, இது அட்டென்ஷன் வேணால் கிடைக்குமே தவிர ப்ராஜெக்ட்லாம் தரமாட்டாங்க, ப்ராஜெக்ட்லாம் காசுமா இல்லை ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். ஸோ அவங்க ட்ரை பண்ணிகிட்டே இருப்பாங்க. திடீர்னு ஹீரோயினுக்கு இன்னொரு ஐடியா வரும். இந்த மாதிரி நீங்கள் ஆஃபீஸ் ஒன்று போடுற மாதிரி ஃபேக்காக ஒன்று கூகுள் ரிவ்யூஸில் நீங்கள் ஒரு லொக்கேஷனை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்புக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்கள கமெண்ட் பண்ண சொன்னாங்க. ஸோ அதை ஃபேக்காக வச்சு நம்ம ப்ராஜெக்ட் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ப்ராஜெக்ட். இதில் சைட் கேரக்டர்ஸாக யோகி பாபு, லிவிங்ஸ்டன்லாம் பண்ணியிருப்பாங்க. ஸோ யோகி பாபு ஆஸ் யூஷுவல் லீட் கேரக்டர் கொஞ்சம் பூஸ்டாகவே பண்ணி கொடுத்துருப்பாங்க. லிவிங்ஸ்டன் அவரும் வந்து ஒரு சப்போர்ட்டிங் ரோல், ஸ்டோரி ஃபார்வர்டாக மூவ் ஆகிறதுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அவரோட ஃபஸ்ட்டு ப்ராஜெக்டில் தான் அவங்க போய் இது பண்ணுவாங்க. ஜஸ்ட் ஒரு சிம்பிளான ஒரு ப்ராஜெக்டாக இருக்கும்.
வாஷ் பேஷனுக்கு அடியில் ஒரு ஷெல்ஃப் வைக்கிற மாதிரி ஒரு ப்ராஜெக்ட். இதெல்லாம் ஒரு ப்ராஜெக்டா அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பண்ணுமா அப்படின்ட்டுன்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அதை நல்லா பண்ணதுக்கப்புறம் அவங்க வந்து ஒரு ப்ராஜெக்ட் சஜஸ்ட் பண்ணுவாங்க. அதுதான் ஒரு பெரிய ப்ராஜெக்ட். அப்படியே கெரியரில் ஹீரோ டெவலப் ஆகிட்டு போயிட்டே இருப்பார். ஹீரோயின் அவங்க ஜாப் தேடிகிட்டே இருப்பாங்க. ஸோ அப்படியே அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ளே எப்படி கிளாஷ் ஆகுது. அதான் ஒருத்தவங்களோட பெட்டராக இருந்தால் சம் யா. ஸோ அது எங்கே லீட் ஆகுது. இதுக்கு நடுவில் ஹீரோயின்க்கும் அப்பா அம்மா ஃபேமிலி இஷ்யூஸ் இருக்கும், ஹீரோக்கும் ஃபேமிலி இஷ்யூஸ் இருக்கும். ஸோ ரெண்டு பேரோட ஃபேமிலியும் கோஇன்சிடென்டலாக சென்னையில் வந்து மீட் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ அங்கேருந்து ஸ்டோரி எப்படி டேர்ன் ஆகுது, எப்படி முடியுது. ஸோ நீங்கள் ஒரு கப்பலாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பிடிப்பாக இருக்கும் இந்த படம். அதே சமயத்தில் என்ன சொல்கிறது, இப்போ நீங்கள் உங்களோட தான் சேரணும் அப்படின்ட்டு இருந்துச்சுன்னா ஃபார் த ஃபேட் யூ கான்ட் சே நோ அப்படின்ற அந்த கோட்டை இந்த படத்தில் சொல்லியிருப்பாங்க. அப்புறம் இன்னொரு கோட் கூட இருக்குது. இப்போது இஃப் இட் இஸ் மென்ட் ஃபார் யூ இட் வில் சர்க்கிள் யூ அன்டில் யூ கெட் இட் ஒன்ட் பாஸ் யூ அப்படின்ற மாதிரி. அதுக்கும் இந்த கோட் நல்ல யதார்த்தமாக இருக்கும். நல்ல ஒரு கேரிங்கான கப்புள் மெமரபிள் ஃபிலிம். கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட தாட்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் மூவி ரிவ்யூஸ்க்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.